Hi students, today we are going to learn about rolling friction. Already நம்ம வந்து static friction, kinetic friction பற்றி படிச்சிருப்போம். ஓகேங்களா? இப்போ புதுசாக பார்க்க போகிறது என்னது rolling friction. ரோலிங்ன்ற வார்த்தை வரும்போது தெரிஞ்சிருக்கும். ஓகேங்களா? அப்போ கண்டிப்பாக அந்த உருள்ற இடத்துல இருக்கிற ஃப்ரிக்ஷனை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், இவங்ககிட்ட வந்து ஒரு சர்ஃபேஸு, அதுக்கப்புறம் ஒரு ஆப்ஜெக்டை வச்சாச்சு. ஓகேங்களா? புரியுதா பாருங்க, அதே மாதிரி ஒரு சர்ஃபேஸு, அதே மாதிரி ஒரு ஆப்ஜெக்ட்டு. ஓகேங்களா? ஸோ அந்த ஆப்ஜெக்டை இப்போ மூவ் பண்ண போகிறோம் வித் யூஸிங் வீல். இப்போ இந்த ஆப்ஜெக்டை வந்து மோஷனுக்கு மாற்றணும். அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இங்கிருந்து ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறீங்க. ஃபோர்ஸ் கொடுத்த உடனே இந்த ஆப்ஜெக்ட் வந்து மூவ் ஆக போகுது. அப்போ இருக்கும்போது மூவ் ஆச்சுன்னா அந்த இடத்துல என்ன ஃப்ரிக்ஷன் இருக்கும், கைனடிக் ஃப்ரிக்ஷன் இருக்கும். ஓகேங்களா? அது தட் இஸ் எஃப்கே இருக்கும். புரியுதா பாருங்க. அப்போது இங்கே வந்து தள்ளும் போது இருக்கிற எஃபெக்டும் அதே மாதிரி பாருங்கள், இந்த இடத்துல அதே பிளாக் தான், இங்கேயும் நீங்கள் ஃபோர்ஸ் கொடுக்குறீங்க. ஓகேங்களா? இங்கே இருக்கிற எஃபெக்டும் பாருங்கள். லிசன், இந்த கேஸில் வந்து உங்களுக்கு வந்து ஈஸியாக தள்ள முடியுமா, இந்த கேஸில் வந்து உங்களுக்கு வந்து ஈஸியாக தள்ள முடியுமா அப்படின்னு பார்க்கும்போது எங்கே வந்து உங்களுக்கு வந்து ஈஸியாக அந்த ஆப்ஜெக்டை வந்து மோஷனுக்கு மாற்ற முடியும் அப்படின்னு பார்க்கும்போது எந்த இடத்துல கண்டிப்பாக எங்கே நீங்கள் வீல் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த இடத்துல தான் உங்களால் ஈஸியாக தள்ள முடியும். ஓகேங்களா? அப்போ அங்கே ஏதோ ஒரு விஷயம் இருக்குது. என்ன விஷயம் நடந்திருக்குன்னு நினைக்கிறீங்க? ஸோ சப்போஸ் நீங்கள் வீல் யூஸ் பண்ணாத இடத்துல இருக்கும்போது கைனடிக் ஃப்ரிக்ஷன் வந்து மேக்ஸிமமாக ஆக்ட் ஆகுது. புரியுதா? அதனால தான் வந்து உங்களால் வந்து கஷ்டமாக தள்ள முடியுது. புரியுதா? அந்த ஆப்ஜெக்ட் வந்து மூவ் ஆகுது. மூவ் ஆகும்போது அங்கே இருக்க கைனடிக் ஃப்ரிக்ஷன் வந்து வேல்யூ வந்து அதிகமாக இருக்குது. ஓகேங்களா? இந்த இடத்துல பாருங்கள், நீங்கள் வீல் யூஸ் பண்ண பிறகு நீங்கள் அதே ஃபோர்ஸ் தான் கொடுக்குறீங்க, ஆனால் அந்த ஆப்ஜெக்ட் வந்து ஈஸியாக மூவ் ஆகுது. என்ன விஷயம்னா, இங்கே வந்து கைனடிக் ஃப்ரிக்ஷனோட வேல்யூ வந்து கம்மியாக இருக்குது. அப்படி கம்மியாகிறதுக்கு அங்கே ஒரு விஷயம் ஆக்ட் ஆகுது. அந்த இடத்துல அந்த ஃப்ரிக்ஷன் பேர் என்னது, ரோலிங் ஃப்ரிக்ஷன். புரியுதா பாருங்க. லிசன், இங்கே வந்து கைனடிக் ஃப்ரிக்ஷனை விட கம்மியான ஃப்ரிக்ஷன் ஆக்ட் ஆகுது. அதனால் இந்த ஆப்ஜெக்ட் வந்து ஈஸியாக மூவ் ஆகுது. ஓகேங்களா? அதனால் அந்த இதுக்கு பேர் என்ன சொல்கிறாங்க, ரோலிங் ஃப்ரிக்ஷன். ஓகேங்களா? ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நம்ம ஆல்ரெடி நிறைய விஷயத்த பண்ணியிருப்போம். ஓகேங்களா? சாதாரண சூட் கேஸ்லாம் பார்த்துருப்பீங்க. முன்னெல்லாம் சூட் கேஸ்லாம் தலையில் தூக்கிட்டு போயிட்டு இருப்பாங்க. இப்போலாம் இது ஸ்டைலாக அந்த ரோலிங் வீல் வச்சு ஈஸியாக எடுத்துகிட்டு போகிறாங்க. என்ன விஷயம்னா, ஸோ அங்கே வந்து கைனடிக் ஃப்ரிக்ஷனை விட ஸ்மாலர் ஃப்ரிக்ஷன் ஆக்ட் ஆகுது. That friction force is called rolling friction. ஓகே, அப்போ ரோலிங் ஃப்ரிக்ஷன் நடக்கும்போது அப்போ என்ன சார் நடக்குது அப்படின்னு பார்க்கும்போது, லிசன், இங்கே இந்த இடத்துல பாருங்க, இந்த வீலோட கான்டாக்டும் இந்த சர்ஃபேஸோட கான்டாக்டும் பாருங்க. இப்போ இந்த பாயிண்ட்ல வந்து கான்டாக்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஓகேங்களா? இந்த இடத்துல கான்டாக்ட் ஆகிற பாயிண்ட்ல வந்து அந்த ஃப்ரிக்ஷனோட வேல்யூ என்னவா இருக்குமா, ஜீரோவா இருக்கும். ஓகேவா? தட் இஸ் ரொம்ப 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 கம்மியாக இருக்கும். ஏன் கம்மியாகுதுன்னா, இந்த இடத்துல வந்து டிஃபார்மிங் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. ஓகேங்களா? டிஃபார்மிங் ஃபோர்ஸ்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கிளே வச்சுருக்கீங்க. இந்த கிளே மேலே வந்து நீங்கள் ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறீங்க. நீங்கள் ஃபோர்ஸ் கொடுத்தோடனே அந்த கிளே வந்து என்ன ஆகும், கண்டிப்பாக அது கொஞ்சம் நேரம் உள்ளே போயிட்டு அதுக்கப்புறம் தான் அதோட ஷேப்பே மாறும். ஓகேங்களா? ஸோ அந்த ஷேப் மாற இது இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு பேர் தான் இது டிஃபார்மிங் ஃபோர்ஸ். நீங்கள் அந்த ஃபோர்ஸை நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா திருப்பி என்னது, அந்த ஆப்ஜெக்ட்டு பழைய பொசிஷன் வந்துடும். ஓகேங்களா? இப்போ நீங்கள் ஒரு ரப்பரு இழுக்கிறீங்க. ஓகேங்களா? அந்த ரப்பரோட ஷேப் வந்து உங்களுக்கு மாறுது. ஓகேங்களா? அப்போ அந்த இடத்துல ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸ் பேர் அது டிஃபார்மிங் ஃபோர்ஸ். அப்படி விட்ட உடனே திருப்பி அந்த ரப்பர் வந்து இனிஷியல் பொசிஷனுக்கு வந்துடும். திருப்பி அந்த ஷேப்பை ரீகெயின் பண்ணும். ஓகேங்களா? அந்த ப்ராப்பர்ட்டி பேர் என்னதுன்னா எலாஸ்டிக் ப்ராப்பர்ட்டி. ஓகேங்களா? அப்போது இங்கே வந்து என்ன ஆக்ட் ஆகுதுன்னா, எலாஸ்டிக் டிஃபார்மிங் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. ஓகேங்களா? அப்படின்னா என்னதுன்னா, டயக்ராம் நல்லா காமிச்சிருப்பாங்க. ஓகேங்களா? இங்கே இருக்க வீல் வந்து கொஞ்சம் உள்ள அழுந்தி கம்ப்ரஸ் ஆகி அப்புறம் தான் மூவ் ஆகும். அப்படி கம்ப்ரஸ் ஆகும்போது அங்கே இருக்கிற ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் என்னது, ரொம்ப ரொம்ப கம்மியாகுது. அதனால தான் ஈஸியாக அவங்களால தள்ள முடியுது. புரியுதா? அப்போ நம்ம நார்மலே படிச்சிருப்போம். ஓகே, ஒரு ஆப்ஜெக்டை மூவ் பண்ணுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கிறது என்னது பார்த்தீங்கன்னா, ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் கம்மியாக இருந்துச்சுன்னா நம்ம ஈஸியாக மூவ் பண்ணலாம். ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் அதிகமாக இருந்தால் நம்மளால மூவ் பண்ண முடியாது. ஓகேங்களா? ஸோ ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு என்னென்ன விஷயம் பண்ணலாம். ஆனால் ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் வந்து நிறைய இடத்துல வந்து நம்மளுக்கு யூஸ் ஆகுது. இப்போ நம்ம நடக்கிறது எது காரணம்னா ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் தான். ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் இல்லைன்னா நல்லா நடக்க முடியாது. கண்டிப்பாக என்னது, வழுக்கி கீழே வந்துடும். ஓகேங்களா? நிறைய இடத்துல வந்து ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் தான் மேக்ஸிமம் ரோல் பண்ணுது. இருந்தாலும் ஒரு சில இடத்துல வந்து இந்த ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் வந்து நெகட்டிவ் எஃபெக்டே கொடுக்குது. ஓகேங்களா? இப்போது நம்ம ஹெவி வெஹிக்கிள்லாம் பார்த்துருப்போம். ஏன் நம்ம சைக்கிள்லேயே பாருங்களேன்,
சைக்கிளில் பார்த்தீங்கன்னா வீலில் வந்து சென்டரில் வந்து அந்த ஆக்சிலில் வந்து ஒரு பால் பியரிங் வச்சுருப்பாங்க ஓகேங்களா. அந்த பால் பியரிங் இல்லைன்னா உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு யோசிங்க. புரியுதா பாருங்க, உங்கள் சைக்கிளில் இருக்க வீலில் இந்த இடத்துல சென்டரில் பால் பியரிங் வச்சுருப்பாங்க. ஓகேங்களா, இந்த இடத்துல பால் பேரிங் வச்சுப்பாங்க. சப்போஸ் பால் பேரிங் வைக்கலன்னா அந்த இடத்துல என்ன பண்ணியிருப்பாங்க தெரியுமா, இந்த இடத்துல வந்து ஸ்ட்ரைட்டாக ஒரு கம்பி மட்டும் வச்சிருப்பாங்க. ஓகேங்களா, ஸ்ட்ரைட்டாக ஒரு கம்பி மட்டும் ஆக்ட் ஆகும். அந்த கம்பியை பேஸ் பண்ணி தான் அது அந்த வீல் வந்து சுத்தம். ஓகேங்களா, சப்போஸ் இந்த பால் பேரிங் இல்லாமல் அந்த கம்பி தட் இஸ் இந்த கம்பின்னு வச்சுக்க, இது மேலே வந்து வீல் சுற்றுதுன்னு வச்சுக்கங்களேன். அப்படி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக என்ன ஆகும், இந்த ராடுக்கும் ஓகேங்களா அந்த வீலுக்கும் ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். நார்மலாக பாருங்க, இப்படி தடவினாவே உங்களுக்கு வந்து ஹீட் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். ஓகேவா, இந்த ஹீட் ப்ரொடியூஸ் ஆகிறதுக்கு காரணம் என்ன, அங்கே இருக்கிற ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் தான். ஓகேங்களா, அப்போ என்னது ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸால் அங்கே ஹீட் ப்ரொடியூஸ் ஆகி அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டே இல்லை அந்த மிஷினே வந்து டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த எதனால் அது டேமேஜ் ஆச்சுன்னா அங்கே ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் இருக்கிறதால தான் டேமேஜ் ஆச்சு. அப்போ நம்ம ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸை ரெடியூஸ் பண்ணணும். அப்போ என்ன பண்ணுவோம், இந்த ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு நம்ம லூப்ரிகன்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா, அந்த கிரீஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, கிரீஸ் ஆயில் இதெல்லாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, தீஸ் ஆர் கால்ட் லூப்ரிகன்ஸ். அந்த லூப்ரிகன்ஸோட எக்ஸ்ட்ரா அப்போ நம்ம எது அட்வான்ஸாக யூஸ் பண்ணோம்னா பால் பேரிங்ஸ். ஓகேங்களா, இந்த பால் பேரிங் பார்த்துருப்பீங்க, தட் மீன்ஸ் ஒரு ரவுண்ட் ஷேப்பில் இருக்கும். ஓகேங்களா, அதுக்குள்ளே வந்து அயன் பால்ஸ் வந்து வச்சுருப்பாங்க. ஓகேங்களா, நீங்கள் வேணால் சைக்கிள் பெரிய பெரிய வீல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், இந்த மாதிரி வச்சுருப்பாங்க. இப்போ என்ன பண்ணுவாங்க, லூப்ரிகன்ஸ் எடுத்து இந்த பால் இருக்கு பார்த்தியா, இந்த பால் பீரிங்ஸை பேஸ்ட் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா, இப்போ என்ன பாருங்க, இந்த பால் பீரிங்ஸோட ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் என்னது ரொம்ப ரொம்ப கம்மியாக. எதனால, அங்கே நம்ம லூப்ரிகன்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா, அப்போ இந்த லூப்ரிகன்ஸ் யூஸ் பண்ணுறதால அங்கே ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸோட வேல்யூ வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாகுது. அதனால ஹீட்டிங் எஃபெக்டே ப்ரொடியூஸ் ஆகலை. அதனால அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து லாங் டேர்ம் வந்து யூஸ் ஆகிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, சப்போஸ் நீங்கள் லூப்ரிகன்ஸ் யூஸ் பண்ணல, பால் பேரிங்ஸ் யூஸ் பண்ணலன்னா அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து ஈஸியாக டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா, ஸோ இந்த ரோலிங் ஃப்ரிக்ஷன் பற்றி ஏன்ஷியன்ட் பீரியடில் ஓகே கலீலியோ நியூட்டன்ஸ் பீரியட் என்ன நினச்சிருந்தாங்கன்னா, அந்த இடத்துல வந்து கிராவிடேஷன் ஃபோர்ஸ் தான் என்னவா ஆக்ட் ஆகுதுன்னு நினச்சிட்டு இருந்தாங்க, ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸாக ஆக்ட் ஆகுதுன்னு நினச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் அங்கே முக்கியமான விஷயம் என்ன ஆக்ட் ஆகுதுன்னா, there is a electromagnetic force between the two surface, that is இந்த ஆப்ஜெக்டோட சர்ஃபேஸுக்கும் இந்த பிளேன் சர்ஃபேஸ் இருக்கு இல்லையா, ஓகேவா, இந்த ரெண்டு டூ ஆப்ஜெக்டோட சர்ஃபேஸுக்கு நடுவில் என்ன நடக்குதான், எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஃபோர்ஸ் பிட்வீன் த ஆட்டம்ஸ் ஆஃப் த சர்ஃபேஸ். ஓகேங்களா, இந்த சர்ஃபேஸ் அதாவது இந்த ஆப்ஜெக்டோட சர்ஃபேஸ்க்கும் இந்த பிளேன் சர்ஃபேஸ்க்கும் இருக்கிற கான்டாக்ட் பாயிண்ட் இருக்கிற ஆட்டம்ஸோட எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஃபோர்ஸ். ஓகேங்களா, இதனால தான் அங்கே வந்து என்ன ப்ரொடியூஸ் ஆகுது, ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் ப்ரொடியூஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி அங்கே டயக்ராமில் காமிச்சிருப்பாங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஓகேங்களா, ஸோ இந்த ஆப்ஜெக்டோட ஆட்டம்ஸ் வந்து எப்படின்னு வச்சுக்கோங்க, தென் இந்த சர்ஃபேஸோட ஆட்டம்ஸ் இந்த ஆட்டமோட தட் இஸ் இந்த ஆப்ஜெக்டோட சர்ஃபேஸோட ஆட்டமும் இந்த பிளேன் சர்ஃபேஸ் இருக்கு இல்லையா, அந்த பிளேன் சர்ஃபேஸ் இருக்கிறோட ஆட்டமும் இங்கே கான்டாக்டில் இருப்பாங்க. இந்த கான்டாக்டில் தான் அங்கே என்ன ஃபோர்ஸ் கிரியேட் ஆகுது, ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் கிரியேட் ஆகுது. ஓகேவா, இதுதான் வந்து இங்கே நம்ம மாடர்ன் பீரியடில் கண்டுபிடிச்சி இதை யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேவா, அப்போ ரோலிங் ஃப்ரிக்ஷன் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியான ஃப்ரிக்ஷன். ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பாருங்கள். ஓகேவா, புரிஞ்சதுன்னு நான் நினைக்கிறேன். தேங்க்யூ ஆல்.